Are so in screen தெரியுதுல்ல you can see my screen right இல்ல இன்னும் ப்ரோ ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணலையா ஓகே யா இப்ப தெரியுதுல்ல ஸ்கிரீன் தெரியுது. ஷேர் ஆகுது ஆ. ஓகே so I'll take this out here so GitHub GitHub தான் ஒரே பிளாட்ஃபார்மா கிளவுடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இல்ல லைக் we can use GitHub மட்டும் தான் cloud repository இருக்கா இல்ல we can use Bitbucket யூஸ் பண்ணலாம் GitLab CI/CD GitLab யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லாமே ஒரு டூல் லைக் டிஃப்ரெண்ட் cloud repositories ஒரு டூல் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து லைக் கொடுக்குறாங்களோ பேஸ்ட் ஆன் தட் பீப்புள் ஆர் மூவிங் தட் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் கார்பரேட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா லைக் 60 to 70% they still using GitHub as a repo. Uh, if you see the opening page of the GitHub, pathina, like trusted the world leading organization, like we could see like big companies like KPMG, Mercedes, SAP, PNG, even EPAM, EPAM, EY, we are still using the GitHub தான் இன்னும் யூஸ் பண்றாங்க தே நெவர் லைக் மூட் இன் டு தட் ஸோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸோ இஃப் யூ கோ த்ரூ த ப்ராடக்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா லைக் வாட் திங்ஸ் தே ஆர் ஆஃபரிங் தே ஆர் இன்ட்ரடியூசிங் தட் கோட் ஸ்பேஸ் இப்போ கொண்டு வராங்க லைக் இட் இஸ் ஸோ ஈஸி ஃபார் டெவலப்பர் டு ரைட் கோட் இன் ஆன்லைன் இட் செல்ஃப் ஸோ அது ஹெல்ப் பண்ணும் லைக் ஹவு சேட் ஜிபிடி ஹெல்ப்ஸ் ரைட் அதே போல் கோட் ஸ்பேஸ் இஸ் ஹெல்பிங் அவுட் ஃபார் த டெவலப்பர்ஸ் ஹெல்பிங் ஆன் த கோட் இப்போ ஒரு கோட் எழுதுறீங்களா லைக் தே கிவ் சம் சஜஷன் ஆன் தட் லைக் வெதர் நீங்க இதை யூஸ் பண்ணலாம் லைக் அது யூஸ் பண்ணலாம் லைக் சிமிலர்லி லைக் ஹவு சேட் ஜிபிடி கிவ்ஸ் ரைட் ஸோ அது கொடுக்குது then they bringing GitHub actions. GitHub actions na like ஏன் GitLab வந்து it became famous na they offering a CI tool like inbuilt Jenkins கொடுக்குறாங்க like we can help of that right GitLab CI/CD ல we don't need to like provision Jenkins server provision பண்ணாம we can add our own runners or GitLab ஓட runners add பண்ணிட்டு we can run our build நம்மளோட பைப் ட்ரெயினா ரன் பண்ணலாம் சிமிலர்லி GitHub actions will do the same thing so GitHub actions வந்து they bringing lot of things ஜென்கின்ஸ் போலவே பில்ட் பண்ணலாம் லைக் deployment பண்ணலாம் லைக் தென் credentials ஸ்டோர் பண்ணலாம் retrieve பண்ணிக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ஆர்கோ வச்சு நம்ம சிடி லைக் டெப்ளாய்மெண்ட்டும் பண்ணலாம் ஸோ ஒரு காம்படிட்டருக்காக தேர் பிரிங்கிங் மச் திங்ஸ் கொண்டு வராங்க லைக் தோஸ் திங்ஸ் அப்புறம் வந்து 2A authentication ஃப்ரம் யுவர் மொபைல் யூ கேன் ஆக்சஸ் இட் ஸோ தீஸ் திங்ஸ் வேர் தேவர் பிரிங்கிங் இட் ஸோ GitHub ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா லைக் சேம் ஸோ பில்ட் நடக்கும்போது வாட் ஆர் த பில்டுக்கு இல்லை என்னென்ன ஸ்டெப்ஸ் அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டேஜஸ் எழுதும் போது நம்ம ஜென்கின்ஸ் முடிச்சுட்டு நம்ம GitLabல ஒரு செஷன் பார்க்கலாம் தென் GitHub ஆக்ஷன்ஸ்ல ஒரு செஷன் பார்க்கலாம் ஸோ வி கான்ட் சே பிளைண்ட்லி நோ டு இப்போ ஒரு இன்டர்வியூ பண்ணீங்கன்னா GitHub ஆக்ஷன்ஸ் தெரியுமா GitLab CI/CD தெரியுமா நம்மளுக்கு பிளாங்கா இருக்கக்கூடாது லைக் மோர் ஓவர் ஆல் கான்செப்ட் ஆர் சேம் பட் சி அதுல என்ன மெஜாரிட்டி ஃபங்க்ஷன் லைக் 1 or 2 செஷன்ஸ் அதுல இதுல எடுத்தோம்னா ஸோ வி ஆர் பி குட் we are good with the fundamentals on Jenkins and basics we covered on GitLab and GitHub actions. So ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிமிலரா தான் இருக்கும். ஸோ அட்லே லைக் 2 or 3 செஷன்ஸ் ரெண்டுமே நம்ம பார்த்துடலாம். Then security tara like security purpose like for application security in the sense if you take enterprise support right they give SAML authentication support those things the main part of that is collaboration கொலாபரேஷன்னா நீங்க எப்படி மத்த டெவலப்பர்ஸோட உங்க கோட் ரெப்போவை ஷேர் பண்ணி நீங்க எப்படி மத்தவங்க கூட லைக் ஹவு வி ஆர் ஷேரிங் யுவர் ரெப்போ அண்ட் ஹவு கொலாபரேட்டர்ஸ் எஃபெக்டிவ்லி யூசிங் தட் இப்போ ஒரு டீம்ல ஒரு டெவலப்பர் இருக்காங்கன்னா ஒரு டெவலப்பர் இருக்க மாட்டாங்க லைக் 4 or 5 டெவலப்பர்ஸ் இருக்காங்களா ஹவு திஸ் 4 or 5 டெவலப்பர்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது எப்படி அவங்க ஒரு மாடல பண்ணி கோட புஷ் பண்றாங்க ஸோ இட் இஸ் ஹவு மேக்கிங் ப்ராஜெக்ட் ஈஸியர் ரைட் ஸோ த கொலாபரேஷன் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் கிட் இந்த கிட் கான்செப்ட் கொண்டு வர்றது அந்த கொலாபரேஷனுக்காக தான் கொண்டு வந்தது
தென் அடிஷனலி இந்த புல் ரிக்வெஸ்ட் இருக்கு, மெர்ஜ் ரிக்வெஸ்ட் இருக்கு. அப்புறம் கிட்டப் பேஜஸ் இருக்கு. கிட்டப் பேஜஸ் வண்டர்ஃபுல். வி கேன் லைக் நம்மளே வந்து வி கேன் host a static web page. So அதுல நீங்க பார்க்கலாம் லைக் how we can host a static web page. ஒரு வெப் பேஜ் எப்படி ஸ்டாட்டிக்கா நம்ம ஹோஸ்ட் பண்ணி லைக் we can show it in our profile. உங்க ப்ரொஃபைல வந்து அந்த GitHub லைக் GitHub pagesல ஹோஸ்ட் பண்ணிட்டு on your resume you can like put it your GitHub link. அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா directly open to that GitHub pages. ஸோ அது பார்க்கலாம். தென் உங்களோட லைக் பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் பத்தி கொடுக்கலாம். லைக் இதெல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா லைக் சர்டன் திங்ஸ் வேர் ஃப்ரீ இஃப் யூ கோ வித் த பிரைசிங் ரைட். பிரைசிங் அதிலே பார்த்தோம்னா ஃபார் ஃப்ரீ ஃப்ரீ கொடுக்கும்போது என்னென்ன கொடுக்குறோம் லைக் யூ கேன் ஹோஸ்ட் அன்லிமிட்டெட் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஆட்டோமேட்டிக் செக்யூரிட்டி அண்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ். ஸோ தே ஆர் கிவிங் வண்டர்ஃபுல் செக்யூரிட்டி திங்ஸ் லைக் அப்டேட்ஸ் வந்து தே ஆர் கிவிங் ஃபார் ஃப்ரீ. For GitHub Actions, they're giving for around 200 to 200 CI/CD minutes or per month தராங்க. That is wonderful for practice பண்றதுக்கு. That is more than enough for us to. For every month they're giving for like more than 2000 minutes, right? That is fine and good to work. Then 500 MB of package storage. So இது பாத்தீங்கன்னா நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ் ஹோஸ்ட் பண்றதுக்கு some people will host software, right? If you go GitHub play something like uh, uh, something like software someone இது இருக்கும் பவர் டாய்ஸ் இருக்கும் லைக் பவர் டாய்ஸ் வந்து இவங்களது இருக்கும் லைக் மைக்ரோசாஃப்டோட விண்டோஸோட டூல்ஸ் இருக்கும். ஸோ தேர் ஹோஸ்டிங் சம் பேக்கேஜஸ் ஹியர் ரைட். ஃபார் அதுக்கு லைக் ஃபார் ஃப்ரீ அக்கௌண்ட் தே கிவிங் லைக் 500 MB கொடுக்குறாங்க. தென் தீஸ் ஆர் லைக் கம்யூனிட்டி சப்போர்ட் தோஸ் ஆர் லைக் பேசிக் திங்ஸ் தே ஆர் கிவிங். வென் யூ டேக் என்டர்பிரைஸ் சப்போஸ் ரைட், என்டர்பிரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் திஸ் திங் தே ரீட் ரெபாசிட்டரி ரூல்ஸ் லைக் சாம்பிள் சிங்கிள் சைன் ஆன். ஃபார் தட் லைக் நாங்க யூஸ் பண்றோம்னா எங்களுக்கு சிங்கிள் சைன் ஆன் தேவை. லைக் எவ்ரி டைம் வி புஷ் எ கோட் வி யூஸ் எ சிங்கிள் சைன் ஆன் ரைட். ஸோ எங்களோட எஸ்எஸ்ஓ வந்து கான்ஃபிகர் ஆகிருந்ததுன்னா வி ஹவ் டு புட் அவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டு புஷ் ஆர் புல் த பேக்கேஜஸ் ஃப்ரம் த பர்டிகுலர் ரெபாசிட்டரி. ஸோ தோஸ் திங்ஸ். ஸோ இதுதான் அந்த பேக்கேஜ் ஹோல்ட் பண்ண போதீங்கன்னா இஃப் யூ சி ரைட், இஃப் யூ கிளிக் சம்வேர் ரைட், இஃப் யூ கிளிக் சம்வேர் ரைட் it might download. So it downloading from. It's downloading from github.com, right? So இது package hold பண்றதுக்கு like they giving for us like for free account. uh, yeah, for free account they are giving 500 MB of package. So நம்ம இப்ப sign in பண்ணி like I'll also create a new account. So I'll sign up. So I'm just signing up. So most of the people உங்களுக்கு already you have an account. So if you don't have account, please follow this. So I'm just creating a new account. So I'm just creating a new account. I'm giving a password. She's also saying maybe your password might be compromised, na? Uh, maybe your password seems to be outdated or இல்ல மாத்தவே விடல மேபி compromised. எவ்ரி டைம் ஏன் இந்த பாஸ்வேர்ட் காம்ப்ரமைஸ்ட்னு வருதுன்னா தேர் இஸ் லைக் ஒன் பர்டிகுலர் கம்பெனி who shows the most used password காட்டும்ல. ஸோ இன் கேஸ் இஃப் யூர் பாஸ்வேர்ட் இன் தட் லிஸ்ட் GitHub is not allowing me that used like wanted to use that அந்த இது வந்து யூஸ் பண்ண விடல என்ன. I'm just using promo 286. Yeah, I don't want to receive email, so I'll just continue. அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணது. So I'll verify this account. So it asked me to rotate. So it asking me to verify my account.
ஸோ இமெயில வந்திருக்குன்னு சொல்லுது. ஐம் ஜஸ்ட் கெட் மை இமெயில. என் இமெயில இருக்க ஓடிபி பார்த்துடுறேன். So I got my OTP 40687754. So it's signed in. Let me sign our first. So sign in பண்ணிட்டா like it asking like describe yourself. Just give a basic details asking about that. So I just say not required. How many team members like I just give two or three. So connect to it. So will it's your wish. நீங்க என்ன select பண்றீங்களோ it's your wish. So you only able to select two options. Okay. So it asking whether I want a team plan or a free one. I want to use free plan. I don't want to need a paid plan. Okay. So initial பார்த்தீங்கன்னா I don't have any repository. See, uh, if I go repository, so it's not showing. Yeah. It should be like initial screen பார்த்தீங்கன்னா I don't have anything, any nothing, right? Nothing to display, nothing to there, right? So இப்ப நம்ம லோக்கல்ல இருக்க கோட் லைக் how we will push that local code to into our GitHub repo. So மொத்தம் ரெண்டு திங் இருக்கு, லைக் டூ திங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கிரியேட் the basic thing. எப்படி பார்த்தாலும் the basic thing you should like create a one repo in cloud. லைக் இங்க நான் இப்ப கிரியேட் பண்றேன்னா my repository is like text 123 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் I'm just creating a own repo in my right in cloudல கிரியேட் பண்றேன், நாட் இன் லோக்கல். கிளவுட்ல கிரியேட் பண்றேன். the basic thing you should have one cloud repo இருக்கணும். நீங்க ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணாலும் யூ ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ஹாவ் கிளவுட்ல கிட்டப்ல அந்த ரெப்போ இருக்கணும். இப்போ சப்போஸ் ஐம் ஜஸ்ட் கிவிங் பப்ளிக் கொடுக்குறேன்ல, கொடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ ரெபாசிட்டரி. சி இவன் கொடுக்கும்போது ரெண்டு கொடுத்துருக்கான் பாருங்க, லைக் டூ திங்ஸ். என்ன சொல்றான், லைக் கிரியேட் நியூ ரெபாசிட்டரி அந்த கமாண்ட் லைன். சப்போஸ் இப்ப நீங்க நம்ம ஏற்கனவே வி ஒர்க் இன் கிட் பேட்ச், நம்ம ஏற்கனவே லைக் ஒன் ஃபோல்டர் நம்ம டிரைவ்ல ஒர்க் பண்ணியிருந்தோம்ல, லைக் சிடி ஸ்லாஷ் சாரி டில சிடி டெக்ஸ்ட் ஒன். ஸோ சி நம்மளது நம்ம இங்க ஒர்க் பண்ணிருக்கோம்ல லைக் கிட்ட. யா, ஏற்கனவே நம்ம கிட்ட இந்த பிரான்ச் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ இத நம்ம பண்ணணும்னா லைக் வி ஹவ் டு யூஸ் திஸ். ஸோ வி ஹவ் டு ஆட் ரிமோட், ஆட் ஆரிஜின். இதோட லைக் இந்த பர்டிகுலர் ரிப்போவோட இது நம்ம ஆட் பண்றோம், லைக் ரிமோட்ல இந்த சென்ஸ். ஸோ நம்ம இந்த ஆரிஜினை நம்ம அங்க ஆட் பண்ணிட்டு தென் வி ஆர் சேஞ்சிங் கிட் பிரான்ச். இப்போ என்ன பிரான்ச் இருக்கோ வி ஆர் ஸ்விட்சிங் தட் பிரான்ச் டு மெயின். லைக் ரீநேம், இப்போ கரண்ட் பிரான்ச் என்ன இப்போ இருக்குன்னா பேட் கமிட் இருக்குன்னா தட் பிரான்ச் வில் ரீநேம் டு மெயின். லைக் இன் 2020 நினைக்கிறேன், இன் 2020 லைக் GitHub took a major change that உங்களோட டிஃபால்ட் பிரான்ச் பார்த்தீங்கன்னா மெயின் தான் இருக்கணும். ஸோ அதனால ஸோ தென் யூ ஆர் சேஞ்சிங் த கரண்ட் பிரான்ச். இப்போ மாஸ்டர்ல இருந்தீங்கன்னா த மாஸ்டர் பிரான்ச் வில் சேஞ்ச் டு மெயின். ஸோ இப்போ வேணா கூட யூ கேன் இக்னோர் திஸ். தென் இப்போ நீங்க கிட் புஷ் பண்ணும்போது கிட் புஷ் ஐஃபன் நியூ ஆர்ஜின். இப்போ என்ன பிரான்ச் நீங்க இப்போ சப்போஸ் மெயின் மாத்தலாம் மாஸ்டர். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்தரா பார்ப்போம். இது ஃபார் எக்ஸிஸ்டிங்கா என்கிட்ட ரெப்போ இருக்கிறதுனால we have to follow this. இப்போ என்கிட்ட ரெப்போவா இல்ல, லைக் கிளவுட்ல நான் ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு யூஸ் தட் பர்டிகுலர் ரெமோனா. ஸோ அது எப்படி செட் பண்ணணும்னா நீங்க இங்க ரெப்போ கிரியேட் பண்ணிட்டு யூ ஹாவ் டு காப்பி தட், இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு யூ ஹாவ் டு யூஸ் கிட் க்ளோன் ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ யூஆர் க்ளோனிங் ஏ கிளவுட் ரெபாசிட்டரி
to your local system. So அது இருக்கு. Then before that we do an what you say keys generate பண்ணிட்டு how we can make a keyless like every time. So oh, சரி வாங்க, like we are do here itself. So I'm copying here. Before that I switch to master. So nothing is there. So என்னென்ன files இருக்கு? We have any Docker. Yeah, we'll create on ignore file. Okay, touch git ignore. What we'll use? We'll use logins secrets. So oh we have okay, wonderful. Then by okay, irka. Oh, it would be hidden, right? Sorry, it would be hidden, right? So we are good. So நம்ம ஏற்கனவே we like add our git ignore file. நம்ம பாத்தீங்கன்னா இந்த சீக்ரெட் டெக்ஸ்ட் வரக்கூடாது, இந்த லாக் ஃபைல்ஸ் எதுவுமே வரக்கூடாது டு ஆர் ரிப்போ, ரைட்? ஸோ வி ஆர் குட். ஜஸ்ட் காப்பி திஸ். ஒரு கமெண்டை நீங்க காப்பி பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் காப்பி. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். இஃப் வி சி லைட் கிட் பிரான்ச் ஐஃபன் ஆர். No, it is written earlier. Okay, we'll see. We'll copy that. So I'm just following the steps. So இப்போ பாத்தீங்கன்னா it changes. It's like we used right ஒரு branch எப்படி rename பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்ல, right? Hyphen M, right? Move. So we moved the rename the master to main. Then we push origin main. See, permission denied. The request returned 203 because இந்த ரெபாசிட்டரிக்கு நம்மளுக்கு இங்க இருந்து ஆக்சஸ் இல்ல. ஸோ we have to add மேபி லைக் என்னோடது பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஏற்கனவே இன்னொரு ரெப்போட கான்ஃபிகர் ஆகுறதுனால ஐ டோன்ட் ஹவ் ஆக்சஸ் டு திஸ் பர்டிகுலர் ரெப்போ. ஸோ அதனால இட் கெட்டிங் ஃபெயில். ஸோ ஹவு வி கேன் ஃபிக்ஸ் தட் லைக் இங்கே பாத்தீங்கன்னா வி கேன் ஆட் அவர் எஸ்எஸ்எஸ் கீஸ். எஸ்எஸ்எஸ் கீஸ் GitHub SSH key setup. If you go there, right? So it will show like how to generate those things. Will generate number generate பண்ணிட்டு like just follow that. So if நம்ம எங்க இது இந்த like which like email we are using in github.com, right? So use that email. That would be a good practice. Notepad plus plus. So I'm generating a key, giving enter. So key is generated at this particular location. Then generate பண்ணிட்டோம். So they are asking the same thing. Existing key தேவையில்ல. Existing key ஏற்கனவே இருக்கு. No need. So add a new SS key. Test your connection. No, like நம்மளுக்கு ஏற்கனவே we know right where to get SSH key, right?
So we have in this, right? In this place we have, right? So go to this place. So give, right? நம்ம எங்க என்ன கீழே போனா ED 25519, right? So cat the public key dot pub. So copy this key, go to your நம்ம GitHub pages GitHub போங்க. GitHub போயிட்டு go to settings. இந்த settings இது வந்து repository settings. This is like your entire GitHub settings இங்க இருக்கும். Like go to click your profile icon and go to the settings. So இங்க பாத்தீங்கன்னா you will have SSH and GPG keys. So click that. New SSH key, click and paste it here. So you can say like anything, laptop key something. So if you are working in multiple system, right? இப்ப இன்னொரு லேப்டாப்ல ஒர்க் பண்ணீங்க இன்னொரு லேப்டாப்ல ஒர்க் பண்ணீங்கன்னா you can generate a different keys and you can add that keys. Before once we done, right? Also we have to do one more thing. Give me a minute. Say 1 minute. I'll back. Yeah. So நம்ம கீ ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ லைக் ஐ டென்ட் சே திஸ் திங். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ல லைக் வி ஹேவ் ஒன் மோர் திங், ரைட்? கிட் லாக் பார்த்தாவே லைக் கிட் லாக், ரைட்? வி ஆர் இன் டிஃப்ரெண்ட் ரெப்போ, ரைட்? கிட் லாக் பார்த்தீங்கன்னா we used to get one thing, right? See, என்னோட ரவி promote at gmail.com இருக்கு. But here we created with Ravi Promote to it, right? I didn't say that. We have to configure like ஒரு name and like ஒரு author-ஓட email ID கொடுக்கணும். But the well good. இப்போ நம்ம பண்ணிட்டோம் like we can push this song anyway. We can push it to our repo. But the good practice would be like we have to set நம்மளோட யூசர் நேம் and இதுவும் like set பண்ணணும். Like so how to set? Let me see. Config hyphen list. Config. Um, you could see. The origin is new one, right? Okay, new one, that is good. See, the user dot email seems to be my, right? So இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா லைக் யூஆர் இஃப் யூஆர் லைக் இஃப் யூ நாட் செட் அப் எட், ரைட்? யூ ஹவ் டு கான்ஃபிகர், ரைட்? எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னா git config user dot name user dot name, like in double quotation we have to give. So my name is fine, but I have to change the email only, right? So user dot email space my email, like I will be using Ravi Pramod 28 at gmail.com. Okay, so it changes. We can verify that in our, so it's not changed yet. Why? So we can use global, right? பிலோ யூசர் நேம் ஆட் ஆயிருக்கு ப்ரோ, ரவி பிரமோத் 28@gmail.com. யூசர் நேம்ல எங்க? இல்ல யூசர் இமெயில். ஓகே ஓகே ஓகே, இன்னொரு இதுவும் ஆட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. Okay, let me use. Okay, we have to use global flag. Global flag use பண்ணீங்கன்னா it will change everywhere. So you could see, right? User dot email. So நம்ம இப்ப இதுவும் ஆட் பண்ணிட்டோம். Mind to say. So நம்ம user name ஆட் பண்ணிட்டோம். Then we added
கீஸ் கூட ஆட் பண்ணிட்டோம். வில் ட்ரை டு சி வெதர் இட் புஷிங் ஆர் நாட். ப்ரோ ஆனா கீ மஸ்டா ப்ரோ ஆட் பண்றதுக்கு? கீ மஸ்ட் ரிக்வயர்ட் இல்ல. லைக் எவ்ரி டைம் யூ ஓகே. யூஸ் ரைட், நீங்க யூஸ் பண்ணும்போது இட் வில் ஆஸ்க் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். லைக் இட் வில் பி அனாயிங் ரைட். ஒரு ஒரு வாட்டி நீங்க புஷ் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு அவாய்ட் த திங்ஸ் ரைட், நீங்க கீ யூஸ் பண்ண தேவையில்ல. லைக் யூ கேன் டைரக்ட்லி யூஸ் இட். ஏன்னா எனக்கு அந்த கீலாம் கேட்ட மாதிரியே தெரியல. நான் நார்மலா ஓகே, புஷ் ஆகுது எல்லாம் ஆகுது, அதுக்காக தான் கேட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. மேபி மை கிட் பேஷ் இஸ் நாட் டேக்கிங் என்னன்னு தெரியல. பர்மிஷன் டு ப்ரோமோட் A69 டு ரவி பிரமோத். மேபி. இல்லைனா I'll create a new repository and I'll try to. It's still saying the requested URL is not unable to get in. A problem. We'll see it. I will clone it. Okay, CD. Okay. So okay, git clone பண்றேன் நானு. Just cloning this. Okay. I'll touch to one or two files. Okay. Git add. Oh, I have to go to that trip. கிட்டி நீட் கொடுக்குறோம் ஜி. சொல்லுங்க. கிட்டி நீட் கொடுக்கும். கிட்டி நீட். கிட் நீ தேவையில்ல. நான் ஏன்னா க்ளோன் பண்ணிட்டேன்ல. லைக் ஐ க்ளோன்ட் பர்டிகுலர் ரெபாசிட்டரி ரைட். இந்த இந்த ஓகே. இந்த ரெபாசிட்டரி க்ளோன் பண்ணிட்டேன். ஸோ இட் கிரியேட்டட் ஒன் மோர் ஃபோல்டர் test.123. நான் அதுக்குள்ள போனோம். பட் ஐ டென்ட் கோ டு தட் ஃபோல்டர். இப்போ போயிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள இப்போ கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் லைக் நோ கமிட் ரைட். ஸோ நம்ம எடிட் பண்ண தேவை. ஏன்னா நான் கிளவுட்லேருந்து ஏற்கனவே ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணதுனால இங்கே நான் ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். டச் ஏபிசி git add git if git commit -m initial like first file, abc file added. Okay, let me use that git push origin இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். மேபி என் பழைய கமெண்ட்ல பழைய ஆத்தர்ல இருக்கிறதுனால இட்ஸ் நாட் டேக்கிங்கான்னு தெரியல. ஸோ ஸ்டில் இட்ஸ் சேயிங் 403. why maybe git log கொடுத்தா it's taking correct. Okay. Okay, gone. So we should take the correct on origin. Okay. It's a we promote 28. So maybe it's not taking something, not sure why. Yes, Pramod. Actually, one doubt here. இப்போ நீங்க சொல்லுங்க. SSHD கான்ஃபிகர் பண்ணிட்டு HTTP தானே அப்லோட் பண்றீங்க கரெக்டா? ஆமா. பட் So SSH வச்சு தானே அப்லோட் பண்ணோம். like nothing much. We'll try that. நீங்க சொன்னது கரெக்ட் தான். We'll try that too. So I'm just adding again remote நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். remote reference ஆட் பண்ணிட்டு so it says already exists தான் காட்டும். like it is like same. இந்த HTTPS git யூஸ் பண்ணாலும் ரெண்டுமே சேம் தான் உங்களுக்கு. So இல்ல இப்போ I'm not. there is a file called .git
ஸ்லாஷ் ஆமா. கான்ஃபிக். அதுல வந்துட்டு சரி. என்ன யூஆர்எல் இருக்குன்னு பார்க்க முடியுமா? தாராளமா பார்க்கலாம். If we see, right, index or something, right? கான்ஃபிக். Okay. Cat config. Config. See, இங்க இருக்கு. If you want to change here, we can change here. No issues. I'll try this too. The same thing, right? Same thing. If we give insert கொடுத்துறா. So if we give that also, right, it won't work, I believe. Maybe. And the பழைய அக்கௌண்டோட merge இருக்கிறதுனால maybe it's showing that error. So it asking fingerprint. Okay. So like we have to use SSH, right. யார் சொன்னது? Sorry, I didn't see the name. It was me, Rakesh. Sorry, voice break ஆகுது. Sorry. Come again. Sorry, it was me, Rakesh. Rakesh. Thanks, Rakesh. So maybe like we using SSH நால it's like not taking myself. நான் என்னென்ன recognize பண்ணல. So every time if I do now, like so after that if I add one more file, right, it will take like if I see touch 1, 2, 3 something, 1, 2, 4 something, right, I'll commit it. Git commit -m, add one more file. So if you push, right, if you git push origin make, okay, if I put so it will push automatically. It won't ask anything. Like first time only it will ask. So second time it if you refresh this repo, you could see 2 files. இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். லைக் we added this file, right? இப்போ someone இப்போ இன்னொரு டெவலப்பருக்கு நீங்க ஆக்சஸ் கொடுக்கணும். லைக் யூ வாண்டட் டு கிவ் ஆக்சஸ் டு இன்னொரு டெவலப்பர். யூ வாண்ட் டு யூஸ் திஸ் சேம் ரெப்போ. இந்த ரெப்போவை அவங்களும் ஆக்சஸ் பண்ணணும். லைக் ஹவு யூ கேன் ஆட் இம் as a கொலாபரேட்டர் ஆட் பண்ணா go to settings. So if we see somewhere there would be a collaborator, pushes danger zones. So இங்க danger zones ஏன் காட்டுதுன்னா like this will be like these are the two critical things. If you want to change your repo from public to private, you can change it here. Like you can disable protection rules. This most of particular we won't use this. Like in organization will use. So transfer ownership. எப்படி ஒரு repo இன்னொரு ownership transfer பண்றது, then archive this பார்த்தீங்கன்னா like we don't need to show as a public. It will be a read only archive. Only if you able to know the complete URL, you can able to see that archive thing. If not, you can view that and you can delete this particular repository if you want. Okay, va? Someone said something. What? என்ன சொல்ல வந்தீங்களா? இல்ல இந்த கொலாபரேஷன் மேலே இருக்குது. அதான். Like if you go to collaborator access, you can add people. You can add anyone. Like if I wanted to add Rakesh or Sonraj to this particular repo and they wanted to work, right, you have to give their email ID or GitHub username கொடுத்தீங்கன்னா it will send an email. நம்ம யாரை வேணா நான் நினைச்சோன்னே ஆட் பண்ண முடியுமானா இல்ல. லைக் இட் ஷுட் பி மியூச்சுவல். ரெண்டு சைடுமே அக்செப்ட் பண்ணாதான் they can able to. இப்போ நான் வந்து like I'm trusting Rakesh and Sonraj to be a part of this repo now. I'm just sending like I'm adding here. They will receive an email whether they wanted to accept. அவங்களுக்கே விருப்பம் இருந்தா like if they wanted to accept, right, wanted to really work on that particular repo na they can able to work. So இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ அவங்களும் இந்த ஒர்க் பண்ணிட்டு லைக் தே கேன் டூ லைக் எனி சேஞ்சஸ் நான் எது வேணுமா, ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். லைக் ஓகேவா? ஸோ திஸ் இஸ் லைக் ஹவு வி ஆட் கொலாபரேட்டர்ஸ். இன் ஃபர்தர் செஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொலாபரேட்டர்ஸுமே ஒரு லைக் 2 டெவலப்பர்ஸுமே ஒரே ஃபைல்ல ஒர்க் பண்றாங்க. புஷ் பண்ணும்போது இந்த லைக் விசி மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் இன் கிட்ல பார்த்தோம். லைக் ஹவு வி கேன் ரெசால்வ் தட் மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் இன் கிட்டப்ல எப்படி ரெசால்வ் பண்றது, லைக் ஃபர்தர் செஷன்ல வில் சி லைக் ஒன் பை ஒன்னா வில் கோ அண்ட் சி, ரைட்? ஓகே.
ஸோ இப்ப பண்ணிட்டோம். இப்ப லைக் சம்மன் இப்ப நம்மளோட ரெப்போவே இருக்குல்ல. டெஸ்ட் 1, 2, 3 இருக்குல்ல. ஸோ இப்ப லைக் சம்மன் who having access to repo அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. They adding some code. They adding some file. Let me create one file. So I'm having like songன்னு ஒரு ஃபைல் ஆட் பண்றேன். I'm adding some song files. So songன்னு ஆட் பண்ணிட்டு I'm committing the changes. So இங்க கேட்கும்போது like committed message வரும். Like extended description தான் committed message. So it asking right some message commit message create song file is added. So இது உங்களுக்கு காட்டும் like it shows. So I committed this change. இந்த change நான் commit பண்ணிட்டேன். It's showing in the repository. Cloud repositoryல காட்டுது. But if I see here na இங்க காட்டல லைக் அந்த ஃபோல் காட்டல. If we give git status na sorry if we give status na see your branch is up to date with origin main, nothing to commit and working clean. So இப்ப நம்ம branch up to date தானே இருக்கு. லைக் அப்புறம் எப்படி இந்த ஃபைல் நம்ம பிளேஸ்க்கு வருதுன்னா it says like origin and main காட்டுதுல. So you can check out that in case if you want to check இப்ப அந்த like it's saying origin or main, right? I'll check out that and see a difference. Check out. I'm checking out this. It's in copied well. Okay. இப்ப செக் அவுட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். if I give ll why it should shows why okay see இன்னும் காட்டல why it will show right. Okay, let me switch back. Okay, so we this file நம்ம கொண்டு வரணும். We can use two commands. ஒன்னு வந்து git fetch யூஸ் பண்ணலாம், git fetch யூஸ் பண்ணலாம் or git pull யூஸ் பண்ணலாம். Like what is difference between these two command னா இப்ப git fetch கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். So பிஃபோர் நம்ம git checkout main கொடுக்கும்போது அந்த ஃபைல் காட்டல. ஸோ இவ் ஸ்டில் இப்போ நீங்க எல்எல் கொடுத்தனாலும் we can't able to see that LL file, right? So what git fetch is main by, right? இப்போ நான் இது செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். git checkout particular இந்த origin main இதை நான் இது பண்றேன். லைக் checking out this particularly இந்த அவங்க கொடுத்த like it merge showing right main is like pointing to origin or main, right? I'm just going into that. If you could see right I'll be in that particular repo காட்டுது பாத்தீங்களா. So I'm just into this particular checkout head detach பண்ணிட்டேன். If I give ll right I could song file. இப்போ மட்டும் என்னால I can see song file. Why in the sense na fetch ஓட like part வந்து whatever changes happen in the cloud it will take to like ஒரு temporary place or ஒரு like placeல it will have it. இது வந்து ஒர்க் ஸ்பேஸோட லைக் ஆட் ஆகாது. ஸோ இட் won't add to our workspace until we decided that we need like pull பண்ணாதான் like until we pull the file it will merge. So in case if you wanted to see changes எதனா சேஞ்ச் பார்க்க GitHub ரெப்போல எதனா சேஞ்சஸ் நடந்திருக்கு பட் that change will maybe affect or may not affect our particular branch affect ஆகிறதுக்கு முன்னாடி we have to check right. Suppose if I have song file என்கிட்ட இருக்கு like I'm adding those things, if I get pull na it will have a conflict, right? And the conflict ஆகாம like I wanted to view the changes that happen in the GitHub. If changes are good I can use a git pull command to pull the changes to my repo. If I don't want that we can discard and later we can check with the particular developer and the developer கிட்ட check பண்ணிட்டு we can do like basic difference பாத்தீங்கன்னா git fetch வந்து it will pull the code but it won't merge with our working directory. நம்ம ஒர்க் பண்ற டைரக்டரியோட merge ஆகாது. பட் git pull பாத்தீங்கன்னா it will merge. git pull equal to like git merge plus git fetch. ரெண்டு பேர் like git fetch the changes and merge the changes. So இப்போ நம்மளுக்கு git fetch கொடுத்ததுனால it did get right.
see இங்கே காட்டுது பாருங்க. Get pull to update your local branch. So if we see, if you are in main branch, if you use git pull, you see, we could see a fast forward. Like நம்ம கமிட்ல பார்த்தோம். Like what is fast forward commit? So excuse me. Yeah, I'm back. Sorry. Excuse me. So நம்ம git for like git நம்ம locally நம்ம when we saw git commands, right? அந்த டைம்ல we saw fast forward, right? எப்படி fast forward commitனா we don't have that file in our repo. So git consider that it is a new file insertion. So இது inside ஆயிடுச்சு. இதே இப்போ like if I'm changing here, like I'm having a song file, right? On the song file, I'm doing some changes. So I'm doing some changes. So I'm doing some changes. At the meantime, இங்கேயும் நான் changes, like I'm doing some changes. So I'm doing much changes here also. Like change பண்ணிட்டு I'm committing the changes. Okay. So இங்க பாத்தீங்கன்னா தண்ணி வேணுமான்னு கேக்குது. see like our changes are not it's showing, right? So we'll add that. So we don't need or I think 1 second, I'll just go back. So இங்க ஏற்கனவே நம்ம இங்க கமிட் பண்ணிட்டோம், ரைட்? So we already committed this song, like one the file வந்து நம்ம commit பண்ணிட்டா 1 minute ஆகும். If we also we add some changes in our song file, right? If we get pull, right? So pull is like see, pull is like a combination of fetch and merge, right? So இப்போ நம்ம song file like it having some conflict. இப்போ பாத்தீங்கன்னா your local changes the following will be overwritten by merge song. Please commit your changes or stash them before your merge. So அதனால like aborting. So if I so this is my file. I'll update git commit -m. இப்போ I'll try to run that git pull again. See, auto merging. It's try to see whether it is a fast forward and பாக்குது. The merge conflict in song. Merge conflictல song file like there is a difference. GitHubக்கும் நம்ம local fileக்கு difference இருக்கு. Fix conflict then commit the result சொல்லுது. So if we see that file, right, song file will see, right? See, there is a difference இருக்கு. இந்த conflict இருக்கு. Make sure that you fix this conflict and push that to the repo ன்னு சொல்லுது. So if I want to do like complete that, right? VI song, I wanted to decided to இப்ப ரெண்டு developersக்குள்ள இந்த file any problemனா they have to have a call and they have to fix their conflicts. So I don't I'm fine with both ரெண்டு files I'm fine. So I'm deleting nothing. These things are required இருக்குன்னு சொல்லிட்டு so I'm deleting these things. I'm keeping all these things in my file. So I'm saving this file again. Then we can give git commit.
ஸ்டேட்டஸ் ப்ரோ இப்போ நம்ம கமிட் பண்றதுக்கு முன்னாடி ஆட் பண்ண வேண்டாமா ப்ரோ? அதை ஆட் பண்ணணும். இட் சேஸ் ரைட் கிட் ஆட் கொடுக்குது பாருங்க. இஃப் யூ ஓகே see ஓகே கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தாவே இட் வில் ஷோ git then commit solved merge conflict, then we can push it, git push. So இப்போ push பண்ணோன்னே we could see that updated file like 4 minutes if we refresh this, right? ப்ரோ இதே So இது நம்ம அந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும் புஷ் பண்றதா இருந்தா அந்த ஃபைல் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணலாம். இப்போ காமனா கிட் புல் புஷ்னும் போது எல்லாமே ரெபாசிட்டரியில் உள்ள எல்லாமே ஆகிரும்ல. ஆமா ஆமா லைக் யூ கான்ட் பர்டிகுலர்லி ஒரு ஃபைலை மட்டும் நீங்க புஷ் பண்ண முடியாது. யூ ஹவ் டு டூ லைக் கம்ப்ளீட்லி ஒரு ரெப்போ தான். ஏன்னா ரெப்போவோட லைக் குளோன்டு காப்பி தானே. லைக் எதுவா இருந்தாலும் லைக் யுவர் கிட்டப்பா இருந்தாலும் லைக் யுவர் லோக்கலா இருந்தாலும் இட்ஸ் குளோன்டு காப்பி. யூ கான் புஷ் 1 or 2 ஃபைல்ஸ். யூ ஹேவ் டு புஷ் ஆல் த ஃபைல்ஸ். இப்போ மேபி உங்க சேஞ்சஸ் வந்து ஒன்னு இருக்கலாம். மேபி யூ கேன் புஷ் தட். இஃப் யூ அப்படி நீங்க பண்ணணும்னா வாட் யூ கேன் டூ ரைட் கெட் இப்போ I'll add like 2 files, touch 1 2 3 4 and சம்திங். இந்த 2 ஃபைல் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பர்டிகுலர்லி ஐ வாண்ட் டு புஷ் 1 2 3 4 மட்டும்னா தென் ஐ டோன்ட் வாண்ட் டுனா நீங்க ஸ்டேஜிங் ஏரியா பண்ணும்போது யூஸ் தட் ஒன்லி ஒன் ஃபைல் கொடுத்துட்டு அதை மட்டும் கமிட் பண்ணீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ. So you can push that particular file. அந்த ஃபைல் மட்டும் நீங்க புஷ் பண்ணிக்கலாம். லைக் அதே மாதிரி வேணா ட்ரை பண்ணலாம். பட் யூ கான்ட் ஸ்பெசிஃபிக்லி நான் புஷ் பண்ணும்போது இந்த ஒரு ஃபைல் தான் நான் பண்ண முடியும்ட்டு இல்ல. பண்ண முடியாது ஆக்சுவலா. இது என்ன நம்ம இன்னும் லைக் வி டிடன்ட் ஆடட் டு அவர் ஸ்டேஜிங் ஏரியா. இட் இஸ் இன் ஒர்க்கிங் டைரக்டரியில இருக்குல்ல. இஃப் யூ கிவ் ஸ்டேட்டஸ் ரைட் we could see இது இன்னும் untracked தான் இருக்கு. If you want to track this things, this file track பண்ணனும்னா you have to add this to a staging area. Like அதே மாதிரி தான் பண்ண முடியும். We can't do a particular file that goes நம்ம சொல்ல முடியாது லைக் அங்க போன்ட்டு. ஸோ அது ஒன்று. தென் branch -r it's not working. Why? Okay, see. Okay, good. Wait a second. Yeah. Yeah, clear. Okay. So we'll see any GitHub repositories. ஏதாவது ஒரு repository நம்ம எடுத்துக்கலாம். GitHub, Docker there இருக்கும். So yeah, I'll take anyone. ஒரு repository எடுத்துக்கிறேன். Yeah, it has so much, right? Okay. So இப்போ நம்ம இந்த ஒரு public repository இருக்கு. நம்ம we try to clone this repository. We'll clone this repository. So I'm come out LL கொடுத்தீங்கன்னா it don't have anything. I'll clone this public oda repository. Not ours. It is like Docker oda public repository. I'm cloning this. So it cloned, right? If we see LL CD compose git branch. Okay. See, Pramod, நம்ம இங்க இப்ப கிளவுட்ல பாத்தீங்கன்னா we could see இத்தனை branches இருக்கு. பட் வை ஐ கான்ட் யூஸ் இப்ப நம்ம கிட் பிரான்ச் கமெண்ட் அந்த பர்டிகுலர் ரெபாசிட்டில தான் இருக்கு. என்னால வெறும் மெயின் மட்டும் பார்க்க முடியுது. பிகாஸ் இப்ப நம்ம ரிமோட்ல இருந்து தானே லைக் வி க்ளோன் டேட் ரைட். ஃபார் தட் யூ ஹவ் டு சி ரைட் கிரிட் பிரான்ச் -r ஃபார் ரிமோட். ஸோ இஃப் யூ கிவ் ரிமோட் ரைட் ரிமோட் கொடுத்து இட் வில் சி ஆல் த பிரான்ச்சஸ் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்ட்டு பாக்குறோம். இப்போ இஃப் ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் டு டிஃப்ரெண்ட் பிரான்ச், நான் இப்போ இந்த பிரான்ச்ல இப்போ ஐ வாண்ட் டு ஒர்க் ரைட் origin.v1 you just copy the branch name, use our git switch command, switch, then the branch name கொடுத்தீங்கன்னா it will go into that branch.
If you want to dash, try again with the dash option. No, really work ஆகுமே. Why? So what is that? அந்த branch இருக்கா என்ன? இல்லையா? V1 இருக்கே. So get check out with that particular name பண்ணீங்கன்னா you can able to see that அந்த அங்க என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு you can do that from I think you can use git switch. Okay, maybe showing something. I will try to switch other branch. Will create, but I'm not sure. Yeah, you have to use hyphen C. Hyphen C option use பண்ணிட்டீங்கன்னா you can able to switch to that particular branch. இப்போ பார்த்தீங்கன்னா we are in that origin V1 patch. அதுல என்னென்ன இருக்கோ we can get it. So to view the remote repository என்னென்ன branches இருக்கோ we have to use get hyphen R. யூஸ் பண்ணீங்கன்னா you will know like what are the branch where they are in that particular repo. அதே போலதான் லைக் இஃப் யூ வாண்ட் டு புஷ்னா நம்ம இப்போ நம்ம கிட்ட இப்போ மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ரெப்போல. ஸோ வி ஹாவ் டு லைக் ஆட் ஒரு அப்ஸ்ட்ரீமா வி ஹாவ் டு ஆட் அண்ட் வி ஹாவ் டு புஷ் இட் டு ஆர் கிட் அப் பிரான்ச். ஸோ டுமாரோ கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா ஐ ஷோ தோஸ் திங்ஸ் எப்படி பண்ணணும். அது தோஸ் திங்ஸ் ஐ ஷோ யூ டுமாரோ. ஒரு பர்டிகுலர் இப்போ என்கிட்ட நான் லோக்கலே ஒரு 5 பிரான்ச்ல ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓ ஐ வாண்ட் டு புஷ் தட் ஆல் 5 பிரான்ச்சஸ் டு த கிளவுட் ரிப்போ. ஸோ அது இப்ப அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா லைக் வி சி திஸ் திங் ரைட். ஒரு மல்டிபிள் பிரான்ச்சஸ் எப்படி வியூ பண்றதுன்னு பார்த்தோம். தென் வி சே சம் கிட்ஹப் ஸ்டாட்டிக் பேஜஸ் பார்த்தோம்ல. லைக் வாட் இஸ் தட் ஸ்டாட்டிக் பேஜஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்ல. லைக் அதில் பார்ப்போம் லைக் ஹவு வி கேன் ஏபிள் டு கிரியேட் ஒன் ஸ்டாட்டிக் பேஜஸ் பார்ப்போம்னா கோ டு யுவர் செட்டிங்ஸ். Like you could see some GitHub pages, something. Yeah, pages இருக்கு பாத்தீங்களா? You go to that pages, deploy from a branch. நன்னுல இருந்து நம்ம மெயின் மாத்திட்டு சேவ் நன்னு இருக்குல்ல எங்க ஓகே ஓகே சாரி தேங்க்யூ பார்க்கல தேங்க்யூ. ஸோ இது எப்படி எடுக்குதுன்னா ஐ கோ டு சாட் ஜிபிடி. கிரியேட் a basic HTML intro page. So I'm just asking to create just a HTML simple. So let it run. Yeah, something. So I'm copying that. I don't want to use the main branch. Now main branch I don't want to use it. So uh I'll go to my repo. I'll create I'll create one more branch. I'll create a new branch here. I'll type it as GitHub or I can use git hyphen pages. Create a new branch. I'll creating that. ஸோ நம்மளோட பிரான்ச்குள்ள பார்த்தீங்கன்னா we may have one more branch. ஸோ இதுல நம்மளுக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் we don't need this file, so I'm just deleting that. Okay, where is this? Okay, I'll add one file. So I'm naming this index dot
HTML. Then I'm copying, pasting the content that I got from ChatGPT. Changes commit பண்ணிட்டேன். I'm copying this file. Name மட்டும் copy பண்ணிக்கிறேன். So once you have the index HTML, right? Go to like settings, pages, GH pages, root. Rootல தான் இருக்கு. Like it take the index page எடுத்துக்கோ. If you want to have custom domain, we can use it. Otherwise, we can visit the site. We added, right? Mm. ஆக்சுவலா அது வந்து கம்மிட் ஆகும், வெயிட் பண்ணணும் கொஞ்சம். Like 1 or 2 minutes ஆகும், right? Apply from a branch. It takes root. Now டெபாசிட்ல to போனா actually. தெரியும் கம்மிட் ஆகுறது. இல்ல கமிட் ஆயிட்டு இருக்கும். பட் இட் டேக் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இட் டேக் லைக் couple of minutes to load. So last deployed by promo 286 1 minute. So maybe taking time, not sure. டெபாசிட்ல போகணும். It added. அந்த ஃபைலே காணும். இட் ஆடட் அந்த ஃபைல ஆட் ஆகல. ஃபைல் மெயின்ல ஆட் பண்ணிருக்கீங்க ப்ரோ. இந்த மெயின்லி பேஜ்ல ஆட் பண்ண. Okay. That's why it didn't show. Okay. I'll go here. Thank you for noticing, G. So it's under GH pages, right? Index dot HTML. Yes, index.html commit ஆயிட்டு இருக்கு. We'll see now. Let it run. ரூட்லயே தான் இருக்கு நம்ம ஃபைல் index.html. So எடுத்துக்கல. ப்ரோ இப்போ பிரான்ச்ல ஆட் பண்ணீங்களா? கமிட் ஏதாவது பண்ணி தேவையில்ல, நம்ம டைரக்டா இங்க தானே ஆட் பண்றோம். டைரக்ட் லைக் ஆட் இது பண்ணணுமா? வேற தேவையில்ல. டைரக்டா ஆட் பண்றதுனால we don't need, but it should take எடுத்துக்கலாம்னு தெரியல. We'll see. அது மெயின் கொடுங்க பார்க்கலாம். மெயின் கொடுத்துட்டு Most probably it should take. Like unpublish பண்ணிட்டு let me publish again. ப்ரோ இப்போ அப்டேட் ஆயிருக்கு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 மினிட் ஆகும். ரன் பண்ணி பாருங்க. ஒரே செகண்ட். So மெயின்ல இருக்குல்ல, we'll see. நீங்க ரெபாசிட்ல போய் பார்த்தா கமிட் ஆகுறது தெரியும். அத ரெபாசிட்ல கிளிக் பண்ணி அது உடனே நம்மளுக்கு கமிட் ஆயிடும். லைக் இட் won't take much time, right? Single file, it's not a huge file அது either. கமிட் ஆகுது. அந்த ரெட் கலர் பட்டன், அந்த பட்டன் கிளிக் பண்ணலாம். அந்த ஆரஞ்சு கலர், which one நீங்க சொல்றீங்க? இதுவா? ஆரஞ்சு கலர் எந்த இருக்கு. அந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா okay. Pages build deployment build dynamic success. Waiting to run. Check this. Okay. இது GitHub Actions தானே? டிப்ளாய் ஆயிட்டு இருக்கு இப்போ. ஓகே, டிப்ளாய் ஆயிட்டு Okay. டைப் ஆயிடுச்சு. இப்போ we'll see the settings. மேபி இப்போ வரும்னு நினைக்கிறேன். We could see. Yeah.
deploy taking time, but once it applied, we can see. இதே போல நீங்க static websites host பண்ணிக்கலாம். Like நம்மளோட profile, if you want to showcase your profile in your resume, right? This is like one of the things that you can do. Like if you know HTML, like CSS, those things, na, you can do that. Like one more file பாத்தீங்கன்னா, we have markup, MD readme.md file இருக்கும். Like இப்ப பாத்தீங்கன்னா, if I'll create one more repository, right? Oh, sorry. So if I create one more repository, right? Hang ஆயிட்டு இருக்கா? See, I'll create one more like Docker இது destined. நம்ம I'll டைரக்டா creating. ஆடு சொல்லிட்டு கொடுத்துட்டு மேனுவலா பண்ணலாம். கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் வச்சும் அந்த கமாண்ட் லைன் எல்லாம் பண்ணலாம். அது வந்து கமெண்ட் லைன் இல்லாம readme file. லைக் நீங்க இந்த ரிப்போ கிரியேட் பண்றது யூ ஷுட் பி டன் வித் லைக் கிராஃபிக்கலா தான் பண்ண முடியும். யூ கான் கிரியேட் லைக் நம்ம கிட்ல இருந்து யூ கான் கிரியேட் ஒரு கிளவுட் ரிப்போ உங்களால கிரியேட் பண்ண முடியாது. யூ ஹவ் டு கிரியேட் ஃப்ரம் த கன்சோல் இட் செல்ஃப். கன்சோல்ல இருந்து தான் கிரியேட் பண்ண ஃபைல் முடியும். ஆட் பண்றதுன்னு கேட்கறேன். இப்போ ஃபைல் ஆட் பண்ணோம்ல, புஷ்ஷும் கொடுத்தல. ஆம், பண்ணலாம். இப்போ ரீட்மி ஃபைல் கொடுத்தனாக்கா ஆட் ஃபைல் கொடுத்துட்டு டைரக்ட் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, லைக் நான் சொல்றேன், லைக் ஆட் a readme ஃபைல் கேக்குது. வாட் திஸ் readme ஃபைல்? இந்த readme ஃபைல்ல என்ன? வில் சி. I'll create one that readme ஃபைலோட கிரியேட் பண்றேன். readme ஃபைல் நான் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு readme ஃபைல் நம்மளோட ரெப்போ நேம் என்னவோ அதே டிஃபால்ட்டா வந்திருக்கு. லைக் வாட் திஸ் readme ஃபைல் மீன்ஸ், ரைட்? GitHub docker, I'll go டாக்கரோட GitHub பேஜ்க்கே போறேன். So, readme.md. MD is called Markdown. MD stands for Markdown. என்ன purpose na அதோட purpose, right? It shows the list of projects. என்ன like உங்க project ஓட overview we have to give. In case you are following like open source project ஒன்று work பண்றீங்க. Like you want to give a good readme, like இதே போல like எப்படி view பண்ணணும். Like these things we are giving, right? So இதை நம்ம எப்படி எழுதணும்னா, இட்ஸ் லைக் அகைன் லைக் we have to mark up down something இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்அப் GitHub something. Yeah, I'll give you the site. ஒரு சைட் இருக்கு. ஸோ ஒரே செகண்ட், I written it somewhere. Give me a minute. Yeah, Markdown IT. Markdown. அப்பு அம்மா எங்க இருக்கேன்? குட் மார்னிங். Markdown IT -GitHub .io. Yeah. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இது இது பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் யூஸ் லைக் HTML திங்ஸ். லைக் ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா இஃப் யூ HTML நம்ம பார்த்துருப்போம்ல, லைக் H1னா லைக் பிக் ஹெட்டிங் கொடுக்கும், H2னா பிக் ஹெட்டிங் கொடுக்கும். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் பிக் ஹெட்டிங் இன் ஆர்னா வி ஹவ் டு யூஸ் ஹேஷ். ஒரு ஹேஷ் கொடுத்தீங்கன்னா, ஸோ இஃப் ஐ கிவ் மை நேம், ரைட், ஹேஷ் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் கிவ் த லைக் பிக் ஹெட்டிங். இஃப் ஐ யூஸ் ரெண்டு ஹேஷ் கொடுத்தீங்கன்னா லைக் இட் டேக்ஸ். So it takes like smaller size. So like ஒரு thing like இதே பாத்தீங்கன்னா இப்ப horizontal rule வேணும்னா, like if I want to use that lines, right, straight line, if I want to use, இப்ப நம்ம இங்க பார்த்தோம்னா we are using some lines, right? So இந்த lines நம்ம யூஸ் பண்ணோம்னா, yeah, so இந்த lines நம்ம யூஸ் பண்ணோம்னா we have to like use this here. So we'll get, once you நம்ம செக் பண்ணணும்னா we can able to see like ஒன்னு இப்ப emphasis கொடுத்தீங்கன்னா it using heading. இதே நம்ம bold பண்ணணும்னா you have to use star. எந்தெந்த கேரக்டர் நீங்க பண்ணணுமோ ஸ்டார் யூஸ் பண்ணும். if I want to italicized பண்ணணும்னா you have to use single star. strike through பண்ணணும்னா you have to use like both tilde symbol. block quotes, like sometimes if you want to show like a nested போல காட்டணும்னா you have to use in the symbol like the heading
and the first one and the second intended line and third intended line. Like on the lines intend பண்ணுவோம்ல, like we have to use the greater than symbol accordingly, like line. அதே போல லிஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் a லிஸ்ட்னா யூ கேன் யூஸ் பிளஸ் மைனஸ் அப்புறம் லைக் அதுக்குள்ள உள்ள போனோம்னா we can use one more, like if you want to use different bullets, right? அதே போல like you have to use. So இதை யூஸ் பண்ணி தான் like you want to like இப்போ சப்போஸ் I'm just copying this raw, இப்படி கம்ப்ளீட்டா நான் காப்பிங் திஸ் ரா, going to our repo, நம்மளோட ரெப்போல I am going into that. So I'm pasting completely and I'm committing these changes. See, நம்ம அங்க என்ன பண்ணோமோ like what are the things we do, right? So இது பாத்தீங்கன்னா அந்த raw text, if you want to see the raw text, right? If you see the raw text, it will be like that. So இதே போல தான் நீங்க if you want to write one readme file na, you can use this website for a demo. So it will be easy for us to write good readme pages. Sorry, I'll put the link here, the chat. So I know like everyone. So markdown pages பார்த்தோம். So these things we see, but yeah, these are the things that I wanted to like speak today. On tomorrow, right, we'll see complicated things. Sorry, இன்னைக்கு class ரொம்ப stuck ஆன மாதிரி ஆயிடுச்சு. So I'm just recovering myself. So from tomorrow we'll like go with the bang. Okay. ஓகே. நீங்க இங்கே போய் பாத்தீங்கன்னா கூட you could see, right, இங்க readme.md ன்னு ஒரு ஃபைல் இருக்கும். Like it will be the common file readme.md. If you go there, if you see here, it shows the formatted way, right? If you want to see the unformatted way, right? See how they written. In case if you want to use as a copy in the code pola code structure pola வேணும்னா you have to use this three apostrophes. So அது பாத்தீங்கன்னா you can see like if you use that, right, it will give like that. You can use copy that method. If you அந்த நம்ம நான் கொடுத்த அந்த mark downல பாத்தீங்கன்னா like it will give all the examples. Where is that? Team chat. Meeting chat, right? So இங்கே நீங்க if you go line by line na for code, so intended code, like you can use this kind of things. Single apostrophes or triple apostrophes, you can use it. இப்போ நீங்க அது கொடுத்தீங்கன்னா you will get a copy method too. Like in case if you want to highlight your code there, right, at that time you have to use this triple like apostrophes and your code it will show us like here. Table links க்கு அதே போல தான், like the link text நம்ம என்ன இப்போ suppose I want to use Google, right? Google, suppose I'm just giving வெறும் Google and I have to give the particular link. என்ன லிங்க் நான் கொடுக்கணுமோ கூட அது கொடுத்துட்டா google.com. If I give, right, see if I got Google, right, if I click that na it will go to direct google.com. எப்படி அந்த லைக் ஹைப்பர் லிங்க் அப் பண்றது, லைக் இமேஜஸ் எப்படி கொடுக்கணும், அந்த சேம் திங் யூ ஹவ் டு யூஸ் எக்ஸ்கிளமேஷன் இமேஜ் நேம், எனி நேம், அந்த இமேஜோட யூஆர்எல், என்ன இமேஜ் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோமோ அந்த இமேஜோட யூஆர்எல் கொடுத்தோம்னா வில் கெட் தோஸ் திங்ஸ். ஸோ தென் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் எமோஜிஸ், ரைட், எமோஜி யூஸ் பண்ணும்போது கோலன் அதெல்லாம் இருக்கும்ல, லைக் ஃபார் happy symbols we use like this, right? Happy. So if you are sad, we use this. So on the symbols எல்லாமே you can try it here. Like you defaultவே நம்ம எழுதுனாவே you will get those symbol. If you use colon பின்னா it will show the இதுவா நாக்கு போல காட்டுமே. So something like that. So you can try that. Okay. So sorry, today class ரொம்ப lag ஆயிடுச்சு. I'm just recovering. We'll fix it tomorrow and okay வா. ஓகே. பிரமத், ஒரே ஒரு அப்டேட்.
நம்ம ஆ அந்த so ஏடபிள்யூஎஸ் கிரெடிட் பண்ணோம்ல, ஆமா ஜி. அது கிரெடிட் ஆயிடுச்சு. $300. நியூ வண்டர்ஃபுல் ஆமா வண்டர்ஃபுல். ஆமா நியூ ஒன் அக்கௌண்ட்டுக்கு தான் ஆயிருக்கு. ஓல்டு அக்கௌண்ட் ரிஜெக்ட் ஆயிருந்தது. ஓகே நியூ ஓகே அக்கௌண்ட் ஓகே வண்டர்ஃபுல். பண்ணிருந்தேன், இதுவாயிடுச்சு. அப்போ யூ கேன் ப்ராக்டிஸ் வெல். உங்க உங்க ஃப்ரீஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா யூ கேன் ப்ராக்டிஸ் வெரி வெல். Bro, அதே மாதிரி கிட்ல வந்து இப்போ நம்ம அந்த ரிமோட் ரெப்போ இது கிரியேட் பண்றோம்ல, இப்போ ஆர்ஜின் அந்த மாதிரி. ம் இப்போ சொல்லுங்க. எனக்கு எனக்கு அதுல வந்து இப்போ அதை எப்படி delete பண்றது? இப்போ நம்ம கிட் ரிமோட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ஆர்ஜின் அந்த மாதிரி நம்ம ம் நிறைய இது கிரியேட் பண்றோம்ல, இப்போ அதை எப்படி delete பண்றது? அதை எப்படி அதுல வந்து புஷ் பண்றோம் அப்படின்றது எனக்கு தெரியல. எந்த சென்ஸ்ல நீங்க